வணக்கம். Yeah. இன்னைக்கு நம்ம ரொம்ப சுருக்கமாக நம்ம பசும்பொன் ஐயா அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். பசும்பொன் ஐயாவை பார்த்தா அது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி. நம்ம சுபாஷ் சந்திர போஸ் ஐயாவும் அதில் வருவாங்க. சுபாஷ் சந்திர போஸ் ஐயாவை பற்றி கொஞ்சம் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். அவங்க வந்து நம்ம இந்தியாவில் அந்த வெள்ளைக்காரங்க அந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும்போது வெளிநாட்டில் வந்துட்டு ஐசிஎஸ் பதவியில் இருந்தாங்க. அந்த பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு 23 வயசில் ரிசைன் பண்ணிவிட்டு டெல்லியில் வந்து இந்தியாவில் வந்து போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அப்போது வந்து இந்தியன் இராணுவத்தை வந்து திரட்டுறதுக்காக வேண்டி ஆள் செய்தப்போ ஃபஸ்ட்டு நம்ம தமிழர்கள் வந்து முதல்வர் இருந்தாங்க. பசும்பொன் முத்துராமலிங்க ஐயா தேவர் அவங்க ஏரியாலேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் போயிருந்தாங்க. இது எதுக்காக வேண்டி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம தமிழர்களில் மருதுபாண்டிய சகோதரர்கள் இது மாதிரி யாரை எடுத்துக்கிட்டாலும் ஆன்மீகத்துலேயும் அவங்க வந்து ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்களாக இருந்திருக்காங்க. நிறையா சொல்லணும்னு தோணுது, நேரம் இல்லாத காரணமையினால் ரொம்ப சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆன்மீகத்தில் யோக நிலை அதில் வந்தீங்கன்னா தான் கொஞ்சம் முழுமையாக அந்த இறப்பு இல்லாத ஒரு தன்மை அடைய முடியும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. முடிஞ்சளவு நம்ம ட்ரை பண்ணுவோம். யோகா பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Okay. ஓகே.